எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நராசோர். இன்னைக்கு நம்ம டாசோகாரி ஹோட்டலோட எபிசோட் 10 த ஹிடன் ரூம் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒசோட்டோ ஹட்டோரி வந்துட்டு செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒசோட்டோ வந்துட்டு ஹட்டோரியை ரொம்ப புகழ்ந்து பேசுறா. நீ வந்துட்டு என்ன பண்ணாலோ அதுல வந்துட்டு பெஸ்டா பண்ற, இதாலவே எனக்கு வந்துட்டு உன் மேல கொஞ்சம் பொறாம தான். அதுக்கு ஹட்டோரி என்ன சொல்றானா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் கைண்டா இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. ஒசோட்டோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங்ல வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்துட்டு என் பெட் எல்லாம் வந்துட்டு நீக்கு வந்து க்ளீன் பண்றால, அதுல வந்துட்டு நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீட்டா வந்துட்டு என்னோட ரூம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றா. இந்த சைட்ல கிளப்ல பாத்தீங்கன்னா நீக்கு வந்துட்டு ஒசோட்டோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஸ்கெடியூல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறது, அந்த ஸ்கெடியூல வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிருப்பால. ஸோ ஒசோட்டோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு. ஏஞ்சி போகும்போது பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்துட்டு சடனா நீக்கோவை டேஷ் பண்ணிடுறா சைட்ல. பை மிஸ்டேக் தான் ஆகுது. ஆனாலும் நீக்கோக்கு வந்துட்டு நான் ரிமெம்பர் ஆகுதா வந்த மாதிரி பண்ணுறதால ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. அவன் பாத்தீங்கன்னா நீக்கோ வந்துட்டு கான்செர்ட்ல இருந்து வந்துட்டு இருப்பால, நிஜ வாழ்க்கையில இருந்து ஃபுல் ஹாப்பியா வந்துட்டு அவ வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. போன் பார்த்துன்னு சடனா பாத்தீங்கன்னா அவ பின்னாடி யாரோ வந்துட்டு அவ வந்து குத்திட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். வந்துட்டு ரோட்ல வந்துட்டு இருப்பால. அது ஆக்சுவலா ஏன் அப்படி வந்துட்டு இருப்பானா, அவளை வந்துட்டு யாரோ குத்திட்டு போயிட்டு இருப்பாங்க பின்னாடில இருந்து. இதெல்லாம் வந்துட்டு இவளுக்கு ஞாபகம் வருது. இவளுக்கு வந்துட்டு யார் இவளை வந்துட்டு இந்த மாதிரி குத்துனாங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் வந்துட்டு அவ ஹட்டோரி கிட்ட கூட போய் சொல்றா. ஹட்டோரி வந்துட்டு என்ன கேட்கறானா, நீ இன்னும் வந்துட்டு உயிரோட தான் இருக்கியா பின்னான்னு. அதுக்கு நீக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு தெரியாது. அவ்வளோ வந்துட்டு ஹட்டோரி கிட்ட கேட்கறவனுக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் வந்துச்சா உன்ன பத்தினா. அதுக்கு ஹட்டோரி என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ஞாபகம் வரல. ஹட்டோரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மேபி நான் வந்துட்டு செத்துட்டு கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் ஆயிட்டு இருக்கு, நான் செத்துட்டு இருந்தா ஓகே தான், அது எனக்கு நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி சொல்றா. பிளஸ் அவன் வந்துட்டு கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுக்க போறா. அதுக்கு வந்துட்டு நீக்கு என்ன சொல்றானா, நீ வந்துட்டு எனக்கு இப்போ கிளீன் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு ஹட்டோரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒசோட்டோ தான் வந்துட்டு என்ன கூப்பிட்டா கிளீன் பண்ணிருக்கு. கொஞ்சம் ரொம்ப கோவம் வந்தது. எப்படி அவன் வந்துட்டு என்ன கூப்பிடல ஒன்னு கூப்பிட்டுருக்கா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு அந்த கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து போயிடுறா. ஒசோட்டோ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம் கேட்கறா. பட் யாருமே இல்ல. பிளஸ் அங்க வந்துட்டு அந்த ஒர்க் ஷெட்யூல் கூட இருக்குது அவனோட டேபிள் மேல. அங்க வந்துட்டு அவளுக்கு ஹட்டோரியோட கிளவுஸ் கூட கிடைக்குது. சடனா பாத்தீங்கன்னா அந்த கபோர்டுல எட்டி பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்குது. அதுல வந்துட்டு நீக்கோ போயிட்டு பாக்குறா. ரொம்ப கிரீப்பியா இருக்குது இந்த ரூம். அங்க வந்துட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அத்தா இந்த ஒசோட்டோ வந்துட்டு நிறைய கொலைலாம் பண்ணிருப்பால, எஸ்பெஷலி வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு கொலை பண்ணிருப்பா. அந்த போட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த டைரி புக்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் வந்துட்டு 95 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எங்க அப்பாவோ அம்மாவோ வந்துட்டு என்ன பிரேஸே பண்ணல, எனக்கு வந்துட்டு வா அப்படின்னு கூட சொல்ல, குட் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. என்ன வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணவங்க ரெண்டு பேரும். சோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆன்ஷியஸ் ஆயிடுச்சு. அதால இருந்தே நான் வந்துட்டு உன்னோட தலையை வந்துட்டு ஸ்டோன் வச்சுட்டு அடிச்சிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர்டோட பிக்சர் இருக்குது. பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்றதுக்கு கொலைலாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பறவையை தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கா கொலை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹோம்லெஸ் பர்சனை கொலை பண்ணிருக்கா. இது எல்லாமே பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸால தான் பண்ணேன், ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ரிலீவ் ஆகல. இதெல்லாம் படிக்க பாத்தீங்கன்னா நீக்கோக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பொண்ணை மட்டும் இவன் கொலை பண்ணல, நிறைய பேர் வந்துட்டு இவன் கொலை பண்ணிருக்கான். இன்னொரு பேஜ்ல என்ன இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பணக்காரனை வந்துட்டு கொலை பண்ணிட்டேன். சோ பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சென்ஸ் ஆஃப் பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேபி நான் வந்துட்டு அந்த பர்சனை கொலை பண்ணா எனக்கு இன்னும் பவர் கிடைக்குமோ, எனக்கு வந்துட்டு இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்துட்டு கம்மியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் எழுதிருக்கா. சோ நீக்கோ வந்துட்டு கெஸ் பண்றா யார் இந்த பர்சனா இருக்கோ, யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டே இருக்கா. சோ நீக்கோ வந்துட்டு இந்த பேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிளிப் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஆனா ஒரு பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு அவன் எடுத்துட்டு இருக்கான் அந்த பேஜ். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அவனை கொலை பண்ணிக்க கூடாது, அது வந்துட்டு ஒரு மிஸ்டேக். எனக்கு வந்துட்டு அவனை கொலை பண்ண இருக்க கூடாது, ஆனா நான் வந்துட்டு அவனா இருந்திருக்கணும். நான் அவனை வந்துட்டு கொலை பண்ணதால எதுவுமே சேஞ்ச் ஆகல, எனக்கு வந்துட்டு எதுவுமே ஃபீலே ஆகல. நான் வந்துட்டு மேபி அவனா இருந்தா எனக்கு நிறைய விஷயம் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கான். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கும். ஒரு குட்டி பொண்ணை நான் வந்துட்டு கொலை பண்ணேன், நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக மாட்டேங்குது, நான் வந்துட்டு அவளை பின்னாடில இருந்து குத்தி கொலை பண்ணிட்டேன். அந்த போட்டோ பாத்தீங்கன்னா நீக்கோ மாதிரியே இருக்கு. சோ நீக்கோக்கு வந்துட்டு இந்த புக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நானா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ரொம்ப ஷாக்ல வந்துட்டு அந்த புக்கு கீழே போட்டுறா. அப்பதான் வந்துட்டு அவளுக்கு அந்த வலியில வந்துட்டு ஃபீல் ஆகுது. அந்த குத்துன இடம் வந்துட்டு ஃபுல் ரத்தம் வந்துட்டு வருது. எல்லாமே வந்துட்டு அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. பரவாயில்ல இது வந்துட்டு வெறும் மெமரி தான், இது வந்துட்டு டிசப்பியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு அவளை காம் பண்ணிக்கிறா. அந்த மினிட்ல தான் வந்துட்டு அவளுக்கு தெரிய வருது, ஓகே நான் வந்துட்டு நிஜ வாழ்க்கையில அலைவா தாக்குறேன் இன்னும் சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு நினைக்கிறேன். சடனா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா வால் மேல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ்ல யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு போட்டோலயே வந்துட்டு ஹட்டோரி தான் இருக்கா. ஆக்சுவலா வந்துட்டு அந்த பேஜ்ல அவன் எழுதிருப்பால, நான் வந்துட்டு இவனை கொலை பண்ணிக்க கூடாது, நான் வந்துட்டு இவனா தான் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்ல, அவன் வந்துட்டு ஹட்டோரி பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கா ஒசோட்டோ. நம்ம வந்துட்டு வர எபிசோட்ல எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஒசோட்டோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஹட்டோரி கிட்ட சொல்லிட்டு இருப்பா, நீ வந்துட்டு எப்படி இவ்வளவு நல்லா பண்ற வேலையை, நீ வந்துட்டு எப்படி இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிற, எப்படி நீ வந்துட்டு இவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கிற, இதெல்லாம் வந்துட்டு நீக்கோ கனெக்ட் பண்ணிட்டு இவளுக்கு தெரிய வருது ஒசோட்டோ வந்துட்டு ஹட்டோரியை பார்த்து ரொம்ப ஜெல்லஸ் பட்டுட்டு இருந்தா. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா நீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா அது ஹட்டோரி. இவன் வந்துட்டு ஹட்டோரியை ரொம்ப ஷாக்கா பாக்குறான். ஆனா வந்துட்டு இவ எதை சொல்லுறது இல்ல. ஹட்டோரி வந்துட்டு என்ன சொல்றானா, ஒசோட்டோ வந்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தா, நீ வந்துட்டு ஸ்விமிங் பூல் பார்க்க போனோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு நீக்கோ வந்துட்டு ஓடுறா. நீக்கோ என்ன சொல்றானா, போகும்போது ஹட்டோரி ஒசோட்டோட ரூம்ல வந்துட்டு பாம் இருக்கு, நீங்க வந்துட்டு அங்க போகாதீங்க, நான் வர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிறா. நீக்கோ வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல ஒசோட்டோவை பாக்குறா. ஒசோட்டோ என்ன கேட்கறானா, அந்த ரூம் பாத்தீங்கல்ல எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீக்கோ வந்துட்டு என்ன சொல்றானா, எப்படி உனக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியும்? அதுக்காக வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அதே ரூம்ல தான் இருந்தேன், நான் ஹட்டோரி வரதுக்கு முன்னாடி பிளஸ் நீ இங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்துட்டு நிறைய கேள்வி இருக்கோ, கேட்கறதுக்கு நீ கேட்கலாம். நீக்கோ என்ன கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, நீதா வந்துட்டு எனக்கு குத்துந்தா கத்தியில சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஈவ் இருக்கோ இல்லாத என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓ நீ தான் அந்த பொண்ணு நான் குத்துந்து எனக்கே தெரியல பாத்தியா சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன், ஆனா நான் இந்த உலகத்துல வந்துட்டு அவங்களை பாக்குவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா ஹட்டோரியா கூட நீ தான் வந்துட்டு கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேட்கறா. அதுக்கு
ஒசோட்டோ என்ன சொல்றானா, ஆமா நான் தான் கொன்னேன், இப்போ அதுக்கு. சோ இந்த ஸ்விமிங் பூல்ல இருந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடுல நீக்கோ வந்துட்டு ருரி கிட்ட என்ன சொல்லிட்டு போறானா, நீங்க வந்துட்டு தனியா வந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடுல நீக்கோ திருப்பியும் வந்து ஹட்டோரி கிட்ட பேசு. ஹட்டோரி நீ வந்துட்டு அந்த ரூம் உள்ள போல தானே அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேக்குறா. அதுக்கு ஹட்டோரி என்ன சொல்றானா, இல்ல நான் போல. நெக்ஸ்ட் வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றானா ஹட்டோரி கிட்ட, நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒசோட்டோ கிட்ட உஷாராவே இருங்க, அவன் வந்துட்டு நான் ஒரு பெரிய ஐடியால இருக்கான். என்னது அப்படின்னு ஹட்டோரி கேக்குறா ஷாக்ல. நான் பெருசா வந்துட்டு பண்ண போறா. நீக்கோ வந்துட்டு ஹட்டோரி கிட்ட என்ன கேக்குறானா, உனக்கு வந்துட்டு லிவிங் வேர்ல்ட்ல வந்துட்டு ஒசோட்டோ எங்க இருந்தான்னு தெரியுமா, ஒசோட்டோ உனக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல எனக்கு வந்துட்டு அவனெல்லாம் தெரியாது, பட் அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியும். அவங்க வந்துட்டு ரெகுலரா நான் வந்துட்டு ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பர்சனலா என்ன வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பையன் இருக்குதுன்னு தெரியும், பட் இவன் தான் அந்த பையன் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நீக்கோ கரெக்டா கெஸ் பண்ணிடுறா. மேனேஜருக்கு வந்துட்டு ஒசோட்டோ, நீக்கோ அப்புறம் ஹட்டோரி இவங்க 3 பேருக்குள்ள கனெக்ஷன் வந்துட்டு மேனேஜருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒசோட்டோ லிவிங் வேர்ல்ட்ல என்ன பண்ணான்னு தெரியும் தானே, பின்ன நீங்க வந்துட்டு ஏன் அவனை ஹெல்லுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு மேனேஜர் கிட்ட கேட்கறா நீக்கோ. இதுக்கு வந்துட்டு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, என்னால வந்துட்டு ஒருத்தர் ஹெல்லுக்கு அனுப்ப முடியும், ஆனா இது வந்துட்டு லாஸ் ஆஃப் த வேர்ல்ட வந்துட்டு அகேன்ஸ்டா போகுது, இது வந்துட்டு லாக்கே அகேன்ஸ்டா போயிருக்கு. பிளஸ் இது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு கார்டியன் மட்டும் தான், நான் வந்துட்டு கடவுள் இல்ல. எனக்கு வந்துட்டு ஒருத்தர் பிடிக்கலனா நான் வந்துட்டு அவங்களை ஹெல்லுக்கு சும்மாவே அனுப்பிச்சிட முடியாது. இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன்னா நான் கூட ஒரு மர்டரர் ஆயிடுவேன், நான் கூட வந்துட்டு ஒரு கொலைகாரன் ஆயிடுவேன். நீக்கோ ஒருத்தருக்கு வந்துட்டு இன்னொருத்தரோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. ஆனா நீக்கோக்கு இங்க பெரிய விஷயம் என்னன்னா, ஒசோட்டோ வந்துட்டு ஹட்டோரியை கொல்லுந்தா. அவளுக்கு வந்துட்டு ஒசோட்டோ வந்துட்டு அவளை கொண்டு வந்துட்டு பிரச்சனையே இல்ல, ஹட்டோரியை கொண்டு தான் வந்துட்டு இவ ரொம்ப சேடா வந்துட்டு எடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒசோட்டோ வந்துட்டு கொல்லுறது உங்களுக்கு அன்ஃபேரா இல்லையா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு மேனேஜர் ஆமா அன்ஃபேர் தான், பட் என்ன பண்ணுறது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் வந்துட்டு நீங்க ஒண்ணுமே பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேனேஜர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு என் மேல கோச்சுக்கனா கூட பரவாயில்ல, ஆனா நான் வந்துட்டு இந்த சைடா அந்த சைடான்னு வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேனே. அதுக்கு நீக்கு கோமா கேட்கறா. அப்படின்னா நீங்க ஒசோட்டோ வந்துட்டு ஒரு கெஸ்ட்டா அக்செப்ட் பண்ணிடுவீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்க வந்துட்டு எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவோம், அவங்க யாருன்னா எப்படின்னா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு இங்க வந்தா அவங்க கெஸ்ட் தான், அவங்க வந்துட்டு கொலகாரனாவே இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையில, ஆனாலும் கூட நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் இந்த ஹோட்டல்ல, அதான் இந்த ஹோட்டலோட ரூலே. இதுக்கு வந்துட்டு நீக்கு ரொம்ப கோவம் வந்தது. நீங்க வந்துட்டு ரொம்ப பேடான பர்சன், நீங்க வந்துட்டு ஹட்டோரி கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு அவ கோச்சிங் போயிடுறா. வெளியே பாத்தீங்கன்னா இந்த கிர்கோ இருக்கிறாருல, அவர் வந்துட்டு இந்த கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அந்த பைனாகுலர்ஸ் எப்பவுமே வச்சுன்னு சுத்திட்டு இருப்பாருல, அத்தை வந்துட்டு எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நீக்கோ கிட்ட, நான் வந்துட்டு இது சும்மா வெளியே சீனரி பாக்குறதுலாம் வச்சுனல, நான் வந்துட்டு இது இன்னொருத்தர் கிட்ட பேசினா இந்த பைனாகுலர்ஸ் வச்சுன்னு கேட்க முடியும், அது கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வந்துட்டு உனக்கு ஒசோட்டோவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் 11 ஹேண்ட் கன்ஸ் அண்ட் ஹெல் அதுல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.